எல்லாத்துக்கும் வணக்கங்க. மகேஷ் குக்கிங் ஃப்ரம் கோயம்புத்தூருங்க. இப்போ என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா ஒரு கிராமத்து சமையல் தாங்க பார்க்க போகிறோம். கிராமத்து சமையல் தான் சிம்பிளாக இருக்குங்க. ஒரு சட்னி தாங்க செய்ய போகிறோம். என்ன சட்னினா கொள்ளு சட்னிங்க. நம்ம அதுக்கு கொள்ளு இந்த அளவுக்கு எடுத்துக்கலாங்க. போட்டு நல்லா எண்ணெயே ஊற்ற வேணாங்க, நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. சூப்பராக இருக்குங்க இந்த சட்னி. இந்த சட்னி சாப்பாட்டுக்கு, களிக்கு, மெயினாக களிக்கு அருமையாக இருக்குங்க. அப்புறம் தோசை இது சாப்பிட்டுக்கலாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த கொள்ளு சட்னி சிம்பிளாக இருக்குங்க, ஆனால் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இந்த கொள்ளு நல்லா வறுத்துக்குங்க. நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்டேஜில் வரும் கொள்ளு இப்படி ஆனாலும் ஒரு வரமிளகா, ஒரு காரத்துக்கு ஏற்ப ஒரு 4 வரமிளகா 5 வரமிளகா போட்டுக்கலாங்க. இந்த வரமிளகா கொஞ்சம் நல்லா வறுவெடுக்குங்க. வரமிளகான்னா தேங்காய் இந்த ஸ்டேஜுக்கு இந்த தேங்காய் இவ்வளோ போட்டுக்கலாங்க. பாருங்கள், நம்ம எண்ணெயே ஊற்றலை, ஆனால் தேங்காய் பாருங்கள் எண்ணெய் மாதிரி தெரியுது. எண்ணெயே ஊற்றுறீங்க. அதுக்கப்புறம் 2 தக்காளிங்க, பூண்டு ஒரு 10 பூண்டுங்க, சின்ன வெங்காயம் 10 எடுத்துங்க. நான் இந்த சின்ன வெங்காயங்க பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறேன். நீங்கள் பூண்டு கம்பல்சரி ஒரு 4-5 பூண்டு எடுத்துங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10 எடுத்துங்க. புளி போட்டுக்குங்க. இதெல்லாம் நல்லா வணங்கி வருதுங்க. பார்க்கலாங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுங்க. இதெல்லாம் நல்லா வணங்கிட்டுங்க. இதெல்லாம் வணங்கி ஆற வச்சு ஒரு அரை போடுங்க. கொஞ்சம் நல்லா வணங்கிட்டுங்க. பாருங்கள், இப்போ நல்லா வறுத்துருச்சுங்க. நம்ம இந்த இடத்துல கல்லுப்பி இந்த அளவுக்கு சேர்த்திக்கலாங்க. போட்டு இது நல்லா ஆறுட்டுங்க. நல்லா வணங்கிடுச்சு. இதை ஆறுட்டுங்க. நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். கொஞ்சம் ஆறுங்க அரைச்சி தாங்க அரைக்கணும். அப்போ தாங்க இதாகாது. கொஞ்சம் ஆறுட்டுங்க. நம்ம மிக்சி பாருங்கள், கொள்ளு சட்னி எவ்வளோ நைஸாக அரைச்சாச்சுங்க. சூப்பராக இருக்குங்க. உண்மையாகவே டேஸ்ட்டு பண்ணி பார்த்து இப்படியே சாப்பிட்லாங்க. உங்களுக்கு வேணும்னா ஒரு தாளிப்பு போட்டுருங்க. கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்குங்க. நம்ம எண்ணெயே ஊற்றுங்க. இப்போ தான் எண்ணெய் ஊற்றி அரைக்கிறோம். இந்த சட்னி உண்மையாகவே நிஜமாக சொல்கிறேன், நீங்கள் செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இது சிம்பிளாகவும் இருக்குது, ஹெல்த்தியான சட்னிங்க. எண்ணெய் காஞ்சிச்சு பாருங்கள். எண்ணெய் காஞ்சிச்சு. கடுகு போட்டுக்கலாங்க. நம்ம இந்த மாதிரி சட்னி செஞ்சு எதுக்கு சாப்பிட்டா நல்லாயிருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். கண்டிப்பாக நம்ம வீடியோ நீங்கள் வந்துகிட்டே தான் இருக்குங்க. அந்த வீடியோ பார்த்துட்டே இருங்க. நீங்கள் பார்க்குறவங்கள கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணாலே அது என்ன இருக்குது என்ன இதுன்னு தெரியுங்க. இப்போ பாருங்கள், நம்ம எண்ணெய் காஞ்சாச்சு, கடுகு போட்டாச்சுங்க. இந்த தாளிப்பு எடுத்து நம்ம அதில் ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், தாளிப்பு எடுத்து ஊற்றிட்டோங்க. சூப்பரான கொள்ளு பருப்பு சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. சிம்பிளாக தாங்க இது பொருள் தேவைப்படுது, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, ரொம்ப ஹெல்த்திங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அது அப்போ தான் தெரியுங்க. பாய்ங்க.